இன்றைக்கு சில தருதலைகளுக்கு காரிலே தேசிய கொடி வந்துவிட்ட காரணத்தினால் அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடலாம் என்று சில தருதலை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்கினர்மணி ராசா அண்ணா அவர்கள் பேசுனது கேட்டதுக்கு அப்புறமா என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசா அவர்கள் அசிங்கசிங்கமா கேட்கணும்னு தோணுது. ஆனா அண்ணன் தப்பிச்சிட்டார். ஏன் அப்படின்னாக்கா எங்க அண்ணன் அப்படி சொல்லி கொடுக்கல. அசிங்கசிங்கமான வார்த்தையில பேசி, அநாகரிகமான வார்த்தையில பேசி, அசிங்கசிங்கமான காரியத்தை பண்ணி தான் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டது, தளபதி விஜய் அண்ணாவோட முகத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படின்றப்போ நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அண்ணா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நீங்கள் ஒன்றும் அசிங்கசியமாக பேசிக்கிட்டு காலம் முழுக்க வீட்லேயே இருங்க, கல்யாண வீட்டில் போய் கத்திக்கிட்டு இருங்க. தருதலை அப்படின்றாரு. யார் தருதலை? உங்களுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, துப்பு இருந்தா நீங்க தருதலை இல்லை அப்படின்னாக்கா தைரியமா கல்யாண மேடையில் போய் பேசாதீங்க சார். தைரியம் இருந்தா மேடை போடுங்க, பப்ளிக் பார்க்குற மாதிரி பேசுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிற மாதிரி பப்ளிக்கா போய் மேடை போட்டு பேசுங்க. அங்க சொல்லுங்க தருதலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் யாரு தருதலை அப்படின்ட்டு சிறப்பா செருப்பாலேயே அவங்களுக்கு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர்.